வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மின்சாரத்துறையில ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈவ்ல கேங்மேன் வேலை. கேங்மேன் மட்டும் கிடையாதுங்க. ஏஐ, ஜிஏ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரீடிங் எடுக்கிறவங்க அந்த மாரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலி பணியிடங்கள இந்த ஆண்டு அறிவிக்க போறாங்க. ஸோ இதுக்கான ஒரு அறிவிப்ப தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஈபில கேங்மேன் வேலைக்கான அறிவிப்பு நம்ம குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது டோட்டலா 6,500 காலி பணியிடங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா, நிரப்ப போறதா அ மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா தான் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு பக்கமே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு மீண்டுமே பார்த்தீங்கன்னா, வர இருக்கு அப்படின்றது ஒரு முன்கூட்டியே அறிவிப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இதில நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ப டெம்பரவரியா வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதுவும் முன்னுரிமை அந்த மாரி எதுவும் இல்லையா? ஸோ அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆல்ரெடி நீங்க வேலை செஞ்சிருக்க காரணத்தினால, உங்களுக்கான முன்னுரிமை கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாத இறுதிக்குள்ள அறிவிப்பு குடுக்கறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா எலக்ஷன் முன்னிட்டு எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சரியான பார்த்தீங்கன்னா, ஆட்கள் இல்ல. அதாவது நெறைய பார்த்தீங்கன்னா, ஈபி வேலைய பொறுத்தளவுக்கு சரியான ஆட்கள் இல்லாதனால டெம்பரவரியா நீங்களே பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் டெம்பரவரியா தான் போயிட்டுருக்காங்க. அதாவது அ ச சம்பளம் டெய்லியும் சம்பளத்துக்கு ஸோ அந்த மாரி தான் போயிட்டு இருக்கிறதுனால, இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, நாங்க டெம்பரவரி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அத நியமனம் பண்ணுங்க. ஏன்னா வேலை எங்களுக்கு குடுக்குறதா வாக்குறுதி குடுங்க அப்டின்ற மாரியும் கேட்டுட்டுருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குவாங்க. எக்ஸாம் அதாவது இதுக்கான டெஸ்ட் எல்லாம் எக்ஸாம் அண்ட் பிராக்டிகல் எல்லாமே தெரியும். ஸோ இந்த மரம் ஏறணும், கம்பெல்லாம் ஏறணும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியறதுனால, ஸோ எங்களுக்கு எக்ஸாம் தேவையில்லல்ல. ஏன்னா நாங்க அந்த வேலைய தானே செய்றோம் அப்டின்ற மாரி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வச்சே வைப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் இறுதிக்குள்ள வந்துரும் அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இது குறித்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால நீங்க அலர்ட்டா இருங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த போஸ்டிங் எல்லாமே வரப்போகுது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழிச்சு வரப்போகுது. ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஸோ நன்றி, வணக்கம். தேங்க் யூ.